பிரைஸ் லார்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானிக்கப் போகிறோம். மத்தேயு 12:34 இப்படி சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் ஒரு பொக்கிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொக்கிஷத்தில் நல்லவைகளும் காணப்படும், தீமையானவைகளும் காணப்படும். ஏசப்பா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷமாகிய தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்லவைகளை அவன் என்ன சொல்கிறான்? வெளிப்படுத்துகிறான், பேசுகிறான். தீய மனிதன் தீமையான தம்முடைய பொக்கிஷமாகிய தம்முடைய இருதயத்திலிருந்து தீமையான காரியங்களை வெளிப்படுத்துகிறான், பேசுகிறான் என்று. இன்னொரு இடத்துல வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது, கேடுள்ளது என்று. ஆம், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏனெனில் அங்கிருந்து புறப்படுகிற காரியங்கள் தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது. நம்முடைய வாயுக்குள் போகிற எதுவும் நம்மை தீட்டுப்படுத்தாது. நம் இருதயத்திலிருந்து வெளிப்படுத்துகிற காரியங்கள், வாயின் வார்த்தைகள், விருப்பங்கள், சிந்தனைகள், இவைகள் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் எப்பொழுதும் உண்மையான காரியங்களை, ஒழுக்கமான காரியங்களை, பிறருக்கு தீங்கு விளைவிக்காத பாவமில்லாத காரியங்களை பேச வேண்டும். விசேஷமாக நம்முடைய இருதயம் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும், இரக்க குணத்தினால் நிறைந்திருக்க வேண்டும், பிறரை மன்னிக்கிற குணத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். இப்படி நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களால் நிறைந்திருக்கும் பொழுது நாம் நல்ல காரியங்களை பேசுவோம். இது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆம், நம் இருதயம் ஒரு நல்ல பொக்கிஷ சாலையாக இருக்கும் பட்சத்தில் நாம் நல்ல காரியங்களை பிறருக்கு வெளிப்படுத்துவோம். நம்முடைய வாய் நல்ல காரியங்களை மாத்திரமே பேசும். இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு என் தேவன் உங்களோடு பேசுவாராக. நாம் ஒரு நிமிடம் செபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்த அந்த சத்தியத்தின்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் நல்ல பொக்கிஷ சாலையாய் வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதிலிருந்து நல்ல சிந்தனைகள், நல்ல விருப்பங்கள், நல்ல உணர்வுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் புறப்பட்டு வர வேண்டும். ஆம், எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் இருதயத்தை உம்முடைய அன்பினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய மன்னிக்கிற குணத்தினால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒருபோதும் பிறருக்கு தீங்கி விளைவிக்கிற வார்த்தைகளை நாங்கள் பேசவே கூடாது ராஜா. எங்கள் பொக்கிஷமான எங்கள் இருதயத்தை நாங்கள் எல்லா காவலோடும் பாதுகாக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாய் நலமானதை மாத்திரம் பேசட்டும். அப்படியா செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.